மனிதனுக்கு 3 வகையாலே துன்பம் வரும். எப்படி சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். திருக்குறள் 4 அத படிங்க. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இடும்பைனா துன்பம். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. அதாவது இறைவன் பற்றற்றவன். எந்த ஒரு காலத்திலும் எப்பொழுதுமே விருப்பு வெறுப்பு இல்லாதவன். நமக்கு எப்படி துன்பம் வருகிறது? ஒரு பொருளின் மேல் விருப்பு வைத்தாலும் துன்பம் வரும், வெறுப்பு வைத்தாலும் துன்பம் வரும். இந்த 2 காரணங்கள் தான் நமக்கு துன்பம் வருவதற்கான காரணம். அது 3 வகைப்படும். என்ன துன்பம்னு பார்ப்போம். நாமே ஒரு செயலை செய்துவிட்டு அதனால் ஏற்படக்கூடிய துன்பம். இதற்கு வடமொழியிலே ஆகாமியம் என்று பெயர். என்ன, நாமளே ஒரு செய்கிறோம், ரொம்ப கஷ்டப்படுவோம், பிள்ளைய எப்படியாச்சும் படிக்க வச்சிருவோம்னு கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிக்க வைப்போம், இல்லை டாக்டருக்கு படிக்க வைப்போம், நிறைய கடன் வாங்கிடுவோம். பையனும் ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டான், வாங்கின கடனையும் கொடுக்க மாட்டான். இதனால் ஏற்படுகிற துன்பம். அல்லது வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வைப்போம் பையலை அப்படின்னு நினச்சி கடன் வாங்கி அனுப்பி வைப்போம். ஒரு வருஷத்தில் ரிட்டர்ன் வந்துடுவான். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கடனும் அடைக்க முடியாமல் போகும். நாம் பற்று வைக்கிறோம், பொன் பொருள், நம் உறவினர்கள் மீது, தன் குடும்பத்தின் மீது. இந்த பற்றினால் ஏற்படக்கூடிய துன்பம். நான் சொல்றது புரியுங்களா? இதற்கு பெயர் ஆகாமியம் என்று. நாமே ஒரு செயலை செய்துவிட்டு அதனால் ஏற்படக்கூடிய துன்பம் ஆகாமியம். அடுத்து சஞ்சிதம். மற்றவர்களால், மற்ற ஜீவராசிகளால் நமக்கு துன்பம் வரும். ரோட்டில் போயிட்டே இருப்போம், ஒரு மாடு முட்டிடும், அல்லது நாய் கடிச்சிடும், இல்லை எவனாச்சும் வண்டியை விட்டுருவான் மேலே. இது மற்ற ஜீவராசியினால் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பம். இதற்கு சஞ்சீதம் என்று பெயர் வடமொழியிலே. 3வது ஒரு துன்பம் வரும், பிராப்தம். பிராப்தம்னா நாம் எப்போதோ செய்த ஊழ்வினை, கர்ம வினை, எந்த ஜென்மத்திலேயோ அது தானாக சேரும் நம்மளுக்கு. ஒரு நிறையா படித்து ஒரு 10 வருஷங்க மேலே வேலை பார்க்குறவன் அடுத்தது மேனேஜர் போஸ்டிங்கு போகணும். ஆனால் இவனை அனுப்ப மாட்டான், வேலை ஒருத்தவனை தூக்கி போடுவான் ரெக்கமெண்டேஷனில். ஏன்டா அப்படி நடக்குது? மறுபடி பார்த்தா இவன் தானே மேனேஜராக போகணும்னா அதுதான் ஊழ், நீ செய்த கர்ம வினை. இந்த 3 வகையாலே தான் மனிதனுக்கு துன்பம் வரும், வேற எந்த வகையாலையும் வராது. நாமே ஒரு செயலை செய்துவிட்டு அதனால் ஏற்படக்கூடிய துன்பம். பொண்ணுக்கு பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணணும்னு பண்ணுவான், பல கோடி ரூபா செலவு பண்ணி அந்த கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் இருக்கிற இடத்தெல்லாம் வச்சுருவான். நாமே ஆசைப்பட்டு செய்கிறவர். பற்றுகளினால் ஏற்படுவதுதான் துன்பம். விருப்பு வெறுப்பத்தினால் ஏற்படுவதுதான் மனிதனுக்கு வரக்கூடியதுதான் துன்பம். இந்த விருப்பு வெறுப்பு இல்லாதவன் கடவுள்.